நமக்கு காட்ட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நமக்கு இப்படி சாதம் தருபவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த காலகத்தின் வழியாக வந்தது எனக்கு தாகம் அதிகமாகி விட்டதம்மா. உனக்கு பசி மயக்கமாக இருக்கின்றதா? தண்ணி சீக்கிரம் வந்துருமா, சீக்கிரம் வந்துருமா. கடந்து விட்டது. ஐயா, இந்த அழகான காலகத்தில் அதோ வார்த்தாயா அம்மா நாளையும் விலை உழந்த நகைகள் இருக்கிறது. நகைகளை எடுக்க வேண்டும். நள்ளிரவு பொழுதில ஆட்கள் நடமாட்டம் கிடையாது. அங்கு சென்று விலை உழந்த நகைகளை களவாடலாம். பார்த்தால் அதோ பார்த்தாயா தட்ட தலைமையிலே ஒரு பெண் செல்கின்றார். யாரோ இன்டோல் எழுத போறாங்க. இப்பொழுதே சென்று தண்ணீருக்கு பொண்ணு கிட்ட வாடி எனக்கு நீதான் ஜோடி நீ வேணா போடி
முன்னாடி அடிக்காதடா கவுதா என்ன நினைப்பாயா மேல வெச்சு மரியாதை கட்டி கொடுக்கு மானி கட்டி கொடுக்கு கண்ணு ரெண்டு தோண்டுவேன் முத்தரை விட்டுவேன் வாயில இருக்கிற பள்ளி கீழே குட்டிடும் ஏய் ஓங்கி விட்ட இருக்குது ஓடி உள்ள ஒட்டிக்கோ அப்புறம் எப்போ வெளியே வருது அம்மா சப்ப உங்களோட தூக்கி போட்டு நக்கி போடுவான் சிங்கத்தை சீண்டி பார்க்காதே ஐயா யார் ஐயா தான் யோகி பாபு சீர்வதில சிங்க குட்டி வாய்வதில புலி குட்டி புல்லுவதில மாட்டு ஈனி துன்றத்துல பண்ணி உங்களை முன்னாடி அடிக்காதடா அசிங்கமா நினைப்பாங்க இந்த அழகான காலகத்திலே இப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது அதனால உம்மால உன் பயிர் என்ன ஐயா 50 ஐயார 50 கேட்டுக்கலானே 9 யாருன்னா சொல்லுவாங்களா எங்க ஐயா அவன் யாரா இருக்கா எனக்கு என்ன ஒரு பொட்ட ரவுடி பேட்ட ரவுடி கட்டி கலந்தோம் பேட்ட ரவுடி என்ன முன்ன போட்டு அழகாத அண்ணமே அழகு சின்னமே உன்னை அடைய வேண்டும் என்பது எங்கள் நெடுநாள் எண்ணம். அது உங்களுடைய கனவுல கூட நடக்காது. வந்த வழி பார்த்து போயிடு. கனவோ நினவோ உம்மள படுவா மாமா டென்ஷன் பத்தாதப்பா மாமா டென்ஷன் பத்தாதப்பா இங்க பாரு வீட்டுல உன் அக்கா தங்கச்சி இருப்பான். உன் அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிட்டு வந்து இந்த பக்கம் அக்கால போட்டு அந்த பக்கம் ஒரு தங்கச்சி போட்டு நடுவில் நீ படுத்து. அவங்க பக்கத்தெல்லாம் ஆள் படுத்துங்கிறாங்க. அதனால நீதான் அனாதையா நின்று கட்டி அடைத்து ஒரு முத்தத்தார் சரி நான் முத்தம் கொடுத்தா நீ வழி விட்டுடுவியா? வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இது கிடைத்த ஒரே ஒரு முத்தம். எனக்கு முத்தம் தரணும் ஆசையா இருக்கு. ஆனா இடத்துல அவன் இடத்துல இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சிடும். அலைவி போடுவேன் எப்படியா பையா செத்தோ போடுவேன். எயிட்டு வந்துடும் உள்ள ஓடிடும். நீ வந்துடும் வாடா மயிலு மயிலு மயிலா மயிலு I love you. ஆமா I love you னா என்ன? 143 143 ஏன் தெரியுங்க பாக்கி. நான் முத்தம் தரேன்னா இது என்னது இது? என்னது? ஜிங்கிலி பொங்கலி. நானே அவங்க நீங்க தான் ஆகணும். நீங்களா ஆக மாட்டீங்களா? எங்க இன்னொரு மொனை மொனை எழுதுன்னு தெரியல. அவங்க நான் காட்டு ஆகுதுன்னு நீ ஜாகிட்டு ஆகுது. எங்க நீட்டு ஏன் உனக்கு கை வந்துருது? நரம்பு ஏன் பயப்படுற?
முட்டை வாங்கிட்டு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரும் முத்தம் கொடுத்ததே இல்லை. சரிப்பா, நீட்டு. எனக்கு மூத்திரம் வர மாதிரி மாடு ஜனிக்கு சொல்லுடா, நான் முத்து தரவா, நான் முத்து தரவா. இரு ஒரு மாதிரியா ஜுரம் வர சரி, நான் முத்த தரேன்னா நீ உன்னுடைய கண்களை மூடணும். ஐயோ கண்ணு முன்னா இருட்டாயிடுமே. இருட்டா இருந்தா எனக்கு பிடிக்கும். ஐயோ இருட்ட பார்த்தா நான் பாஞ்சிருவேன். பாஞ்சிருவியா? சரி, நீ எப்படி பாயிர நான் பாக்குறேன். என்ன பண்ண? ஏன் நீ வெக்கப்படுற? பொம்பளை பொண்ணு நான் தான் வெக்கப்படணும். என்னடா பண்ற? வாயெல்லாம் வாய் வயதான் போடு. சரி அவனோட வாயில அடிக்கிறது. அப்ப வாய மூடு. கிட்டவா. டேய், நான் முத்தம் தரப்போறேன், நீ உன்னுடைய கண்களை மூடிட்டியா? கையை தூரிடு. ஏன் நான் முத்தம் தரவா? நான் தர முடியல. ஏன் தரவா? நான் முத்து தரட்டான், நான் முத்து தரட்டான், நான் தரட்டான். முத்தத்தை பார்க்கல காரி துப்புறாங்க. மயிலா இறங்க போடமா காரியா துப்புற அடிக்கிற அடியில இந்த அகவலத்திலே அரப்புக்குடி மூத்தம் பேச அம்மால உன் பேரு நடி முடியாது. முடியாது. அம்மால உன் பேர் அம்மால உன் பேர் அம்மால தாதியார்த்த பசங்க எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் அவன் பேரை கேட்டியா? சொன்னாலா? சொல்லல. இப்போ உன்னுடைய பேரை கேட்க போறேன். ஏய், உன்னுடைய பேரை கேட்க போகின்றேன். ஏய், உன்னுடைய பேரை கேட்க போறேன்டா. ஆமா. உன்னுடைய பேர் என்ன? என் பேரு உன்னுடைய பேர் என்ன? என் பேரு வாய முட்டு கூட்டா சொல்லுவாங்க. அதே போல ஒரு அச்சுரத்து வாய போல எப்படி நான் சொல்லுவேன் பேரை? நல்லா நல்லா இருக்குதுடா. அவன் குடுக்குறா, நீ வாங்குற. இப்ப நான் கொடுக்கணும், உனக்கு வீங்கணும். சரி. ஏய், தன்னந்தாடி அதுக்குள்ள ஓடினான். ஆனால் உன் போன்ற பேரனுக்கு படைத்தவரை பார்த்து விட்டேன். என்னை கட்டி அடைத்து ஒரே ஒரு மொத்தம் கொடுத்து விட்டால் போதும். போவதற்கு வரவில்லை அடி புள்ளிமானே, உன்னை கட்டி அடைத்து இன்பத்துவத்தை அடையாமல் போக மாட்டான். நடக்காதா? நடக்காது. என்னுடைய அகராதிலே கிடையாது. முடியாதா?
அதிகமா காப்பாத்துவேன் தங்கச்சி. அப்பா அந்த பெருடைய கற்பை சூறையாடி விட்டேன். இருந்தாலும் என்னோட துணையாக வந்தா போறா. ஏய், போடா. கூட ஓடியாந்தான ஒரு ஆளை தட்டுக்கு ஒண்ணுமா ஐயோ அப்பதான் சொல்றாரு கொண்டு போய் போறாங்க. நான் போனேன் அங்கக்கே வந்து போயிட்டு போனோம் தான் என்ன தூக்கி அடுத்த கோயில பார்த்து பாடுறாங்க. எழுந்துட்டே நான் போனதுலாம் பெற்றுவாங்க. எத்தம்பை எரிமேல வச்சு எரிக்கிறாங்க. சூடு தாங்க முன்னாடி ஏது ஒரு நீ இட்டு போனியா காரை சரிங்களா என்ன பண்ண? அவளை கட்டி எடுத்து முத்தப்படுத்தி அவளோட இன்ப சுகத்தை அடைஞ்சு விட்டடா. என்ன பண்ண? என்ன கூட அவங்க என்ன பண்ண? அவளுடைய கற்பை சோறையாடி விட்டு அவளுடைய கற்பை கடித்து விட்டடா. கத்திருக்கா அவளுடைய கற்பை சோறையாடி விட்டு அந்த காரை அவடா வேலை முடிச்சா முடிச்சியா இல்லையா? ஐயா யாரோ தெரியல அவ கற்ப சூறாடி கற்ப ஐசிட்டானம்மா. கற்பு போனா என்னம்மா எதனா ஷோ அம்மாவோட தாலி அர்த்த பசங்க வேலை முடிஞ்சுதா போய் அம்மா வர சொல்லு போ. என்ன கேட்கறாவா? என்ன கேட்கறாவா? என்ன வேணும் உனக்கு? நானே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய கற்பை சூறையாடிக்கின்றேன். திருமணம் நாளே வேணும் உனக்கு. இவனை கட்டிக்கிட்டு இவனை கட்டிக்கோ. வேலை முடிஞ்சுதா நம்மள வீட்டுக்கு ஓடு. இந்த காலகத்திலே வழிப்பறி செய்யக்கூடிய வழிப்பறி கொள்ள சரி மயில மயில அங்கதான் உள்ள எங்கயா அச்ச அம்மா அம்மா போயிட்டம்மா. அம்மா பண்ண பாரு போல சொந்தக்காரனை விட்டா கூட விட்டுடுவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க. பாரு
பரவாயில்ல பாடுறாடே. பேசக்கூடாது. நாடி தெரியாது இல்லைன்னா ஊம நாடி அடைஞ்சு எனக்கு காம நாடி செத்துட்டுக்கிறா. யாரும் பார்க்காத முன்ன ஏன் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர தங்கச்சி எந்த யாரது யாரது ஐயோ தங்கச்சி தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றது இப்படி அலங்கோலமா காட்சியளிக்கின்றாயே அம்மா என்ன திறந்து பாருமா உனக்கு என்னமானது தங்கச்சி தங்கச்சி அம்மா என்ன திறந்து பாருமா ஐயோ ஐயோ அம்மா என் தங்கச்சியோட நிலைய பாருங்க அம்மா அம்மா தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர என் தங்கச்சி இப்படி பிடித்து பிடித்து போல் பேசுகின்றானே பைத்தியம் பிடித்து போல் பேசுகின்றானே என் தங்கச்சிக்கு என்ன ஆனது தெரியலையே என் தங்கச்சிக்கு என்ன ஆனது தெரியலையே அப்பா தங்கச்சி உனக்கு என்னமானது உனக்கு என்னமானது தங்கா அப்பா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் வந்தவளே வாழையடி வாழையாக வளர்ந்து சின்னவளே பால்வடியும் உன்முகத்தை பார்த்துவிட கூடாத கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு ஆரிரரோ அம்மா என் தங்கச்சியோட பாருங்க அம்மா நீ எங்க மார்க்க நீ எங்க மார்க்க அம்மா
அம்மன் வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். இந்த ஒரு வேஷம் தான் அவனுக்கு அட்டது. அம்மன் நிற்கக்கூடிய இடத்துல தயவு செய்து வாகனங்கள் இருந்தால் எடுக்கப்படி ஊரார் உத்தரவு. வண்டி நிறுத்துங்க, அங்கேதான். இட்டு போடா அவளை இட்டு போடா. தயவு செய்து என்ன அந்த வாகனங்களை எடுக்க வண்டி நிறுத்தத்துக்கு அம்மா வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அழகான வேலையிலே அமைதியாக மாட்டியா விட மாட்டியா வழி மேல வச்சு ஆமாடா. அப்படி எல்லாம் பையன் இரு பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். இப்பொழுது இந்நாட்டு மன்னராண்டு அழைத்து சென்று தண்டனை. ஐயா, ஐயா. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா. நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா. ஐயா, நான் கூற வார்த்தையை கேளுங்கள் ஐயா. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இந்த காலகத்திலே இரு கண்களும் தெரியாமல் இப்படி அனாதையாக வர காரணம்? ஐயா, ஒரு நாட்டின் இளவரசன் இரு கண்கள் தெரியாமல் அனாதையா நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்துவிட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா. விதி என்னுடைய வாழ்க்கை விளையாடி விட்டது ஐயா. ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது சத்தியபுரி நாடு ஐயா. என்னுடைய சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாட்டிலே நீங்க சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை ஐயா. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கு ஒப்பற்ற தங்கு முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு இளவரசியா? உனது பெயர் முத்தழகியா? ஐயாதான். ரெண்டு பேரு என் பேர் வந்தா பாட்டியா. ஐயா, அப்படி முத்தான 3 செல்வங்களாக பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புற வாழ்ந்து கொண்டு வந்த அந்த ஒரு நாள் ஐயா, சத்தியபுரி நாட்டிலே 3 செல்வங்கள். உன் அண்ணன் பெயர்? என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, உனது பெயர்? என்னுடைய பெயரோ முத்து. உன் தங்கையின் பெயர்? என் தங்கச்சியின் பெயர் முத்தழகி ஐயா. 3 செல்வங்களாக பிறந்த நீங்கள் எதற்காக இந்த கானகத்திலே இரு கண்களும் தெரியாமல்? ஐயா, இந்த கண் பார்வை உனக்கு பிறவிலே போனதா அல்லது பாதியில் போனதா? ஐயா, நான் அயல்நாடு சென்று பட்டணம் முடித்து என்னுடைய தாயகம் திரும்பினேன் ஐயா. என் தாய் தந்தையை பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், என் அன்பு தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்த ஐயா. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி ஐயா. எனக்கு அந்த பாசத்தை அந்த பரிசு தான் ஐயா. பாசத்தை அந்த பரிசு. அப்படி முத்தான 3 செல்வங்களாக பிறந்து இந்த சத்தியபுரி நாட்டிலே நாங்கள் 3வரும் சீரம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்
காண்டு வரோம். சத்தியசீல மன்னனுக்கு அமர்த்த வேண்டிய அமைச்சர் விஷக்கொடி. அமைச்சர் விஷக்கொடியிடம் பெயரோடு குறையாத விளைவர் நிறைவோடு பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்பதாக வேண்டிய அவை எவ்வளவு மக்கள் வந்துருக்காங்க. நெஞ்சிலும் சொல்லணும் வந்தாச்சுமா. எப்படி பண்ண? நான் ஒரு தொத்துவாய் முண்டா. பாட்டு பாடுற நீ. நான் ஒரு தொத்துவாய் முண்டா. தொத்துவாய். நீ யாரு எப்படி பாட்டு எழுதுறது தெரியும்? அது போயிட்டு வாடகை. வாடகை. பாட்ட வரமே பாட. ஏய் என்னடா பண்ண பாட என்ன பார்த்து கட்டான பையன்? இந்த பையனை காட்டான். இந்த பையன் தானே கட்டானே. உன்ன பார்த்தா என்ன பார்த்து கட்டா? என்னன்னு காட்டான். பார்த்து கட்டா. இந்த பையனை காட்டா. ஏய் இந்த பையன் தான்டா. உன்ன பார்த்தா என்ன பார்த்து கட்டா? என்னன்னு காட்டான். உன்ன பார்த்தா என்ன பார்த்து கட்டா? இந்த பையனா இந்த பொடி பையனா. என்னன்னு காட்டான். அவர் சர்வீஸ் வயசா இருக்குமா? மரியாதை கேட்டுக்கோ. பண்ணுவா பையன் வேற கப்பல் அட்வான்ஸ் நாலு எலும்புல தேவையா நெரிச்சிடுவேன். பண்ணுவா சூப்பு வச்சு குடிப்பா. மச்சான் அடிப்பா பழகு. பண்ணுவா அச்சில அறிவாடா மாத்திர காலி ஆயிட்டு என்ன பார்த்தா நாய் மறிக்குது. மூஞ்ச பாத்துக்கிறியா? எனக்கு ஒரு சூத்தாட்டு மூஞ்ச நாய் என்ற இல்ல ஜனதா ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் குச்சி போதா உனக்கு ஆட்டாடு கொண்டா ஆட்டோ ஓட்டவா ஆட்டோ ஓட்டதானா
குழந்தைங்களா பொங்குதுங்களா என்னன்னு கேட்டு அடிப்பேன் ஒதிப்பேன் மெரிப்பேன் குத்துவோம் பல்ல கூட வச்சுக்குவேன் என்னத்துக்கா சும்மா இல்ல பணம் குத்துக்கிற காட்டு காட்டா காட்ட காட்டா ஆனா கட்டு கட்டா குத்துக்கிறேன் பணம் குத்துக்கிட்டா 1250 1250 ரூபாய் கட்டு கட்டா குத்துக்கிறேன் எந்த கோயில உட்காந்து பிடிச்சி அடிக்கிறேன் பணத்தை யாரும் கொடுத்தா பணத்தை வெட்டாட்டா வீட்டு தேடி போன வீட்டு ஆளு இல்ல பணத்தை அவங்க உமாட்ட நான் கொடுத்தேன் ஆட்சி யாராவது ஆச்சிருக்காங்க பணத்தை கொடுக்க பார்த்து ஏன் தெரியுமா அவன் கொண்டாட்டி காமினி பொண்டாட்டி காமி நல்ல காமி அவன் தானே சாட்சி என் பொண்டாட்டி தான் சாட்சிக்கு பணம் கொடுக்க பார்த்தவன் பணத்தை எங்க அம்மா கொடுத்தேன் உமாட்ட கொடுத்தேன் அதுக்கு சாட்சியா பொண்டாட்டி காமினி இவங்க 2 பேர் தானே ஆமாடா அவனை கொண்டு வந்து வச்சுக்கிடா பணத்தை அவளோட குதிரியா தூத்த ஏண்டாக்கிப்பா என்னடா பேசுறது பையா அந்த பையன் என்ன பேசுறாங்க உமாவியா உள்ள தாட்டிக்கா 2 பேர் ஆஃப் பண்ணு நீ ஒண்ணு நான் ஒண்ணு கேக்குறாரா அவன் கூட போய் சண்டை போட்டானா ஆமா இவ்வளவு கௌரவமா இறங்கி போறிய இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும் இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும் இல்லங்கம்மா இப்ப என்ன இது எதுக்கு இது சுத்தம் பேஸ்ட் இதுதான் இதை விட்டா 1008 தொழில் எனக்கு தெரியும் அவர் வாஜர் தெரியும் வந்தவாசி பஸ்டால நாவ பழக்கத்துக்கு வந்து போனா போதும் கப்பல்ல சேர்த்தா எங்க தூக்கல நார உரிக்கிறேன் எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கப்பல்ல சேர்க்கிறோமோ அவன் தானே எங்களை முதல்ல அடிக்கிறான் துண்டு வைக்கிறோமோ புளி வைக்கிறோமோ சேர்த்துட்டு நாங்க போறோம் சரியான பூனை காசு என்ன தெரியும் நான் சித்தி புள்ளிய கேளு குருவே குருவே சதாட்டா சிசியா ஏய் 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 வாஜார் கையை கட்டு இது போறாத எப்படி கப்பா வாஜார் தர பேசுற ஐயா நான் சிசியனா நீ குரு ஆமா வேறண்ணா பிளான் பின்னாடியே ஓடியாங்க ஞாபகம்தா கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஓ என்ன அடிக்கிறதுக்கு டேய் அந்த நாவப்பழம் கூடிக்கே வச்சுட்டு ஏன்னா நான் கூட கூட்டுக்கு வரேன் என்ன கேட்டாங்களா இந்த கலைதேவி நாடக மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க நினைச்சுப்பா நல்லா பெருமையை தூக்கி தள்ளு அம்மா உனக்கு இன்னோட தூக்கிறேன் இரு என்ன வேலை அவளை உண்மைதான் மாதிரி மெட்டல் மாதிரி ஆட மாட்டீங்க சத்தியமா நல்லா ஆடுவாங்க நீ எப்படி ஆடுவ நான் நல்லா கையை தூக்கி ஆடுவாங்க எப்படி ஆடு பாக்குற அது நாளைக்கு வாங்க ஆடி காமிச்சு நான் மெட்டலு நான் ஆட மெட்டலு கம்பெனியே மெட்டல் கம்பெனி 17 மெட்டல் உள்ள சேர்த்து வச்சுக்கிறேன் அடிக்கிறாரு ஐயா தான் மெட்டல் நம்பர் 1 இந்த மெட்டலுக்கெல்லாம் செயலாளர் ஒருத்தர் உள்ள பவுடர் போட்டுக்கிறேன் அடுத்தது அவர் தான் வருவார் நாட்டில் ஆடும்
இதான் விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து தலைவரை பார்த்து இந்த ஊர் தலைவரை பார்த்து சாராய கடை வச்சு போயிட்டு போட்டேன். இது எதுக்கு? அதெல்லாம் வருமானம். இதெல்லாம் நல்ல வருமானமே. சாராயக்கடை. ஆமா. சாராய கடை ஐயாவுக்கு என்ன வேலை? எப்படி சாராய கடை? நான் சாராய கடை பக்கத்துல உனக்கு சாராய கடை பக்கத்துல கூட வந்து ஓ மச்சான் நல்ல வேலை மச்சான். நான் கூட முட்டை வாங்கி அடுத்து நான் வாங்கி அப்படியே அப்பா வாயில போட்டு போடுறேன். என்ன வேலை? விக்கிற வேலை. ரெண்டு விக்கிற வேலை. ஏன் வேலை? ஆனா உண்டு கோத்தான கிரவேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? கோத்தான கிரவேலை. வலைய விரிச்சு போட்டா மாட்டுறது மாட்டி எதுவும் கிடைக்கலடா எதுவும் கிடைக்கலடா அம்மால அடிக்க மக்கள் அது கீழே போட்டு அவனை கூப்பிட்டு என் சேஃப்டி என் சத்தியோடைய போனே அப்ப அப்ப ஏய், வராங்க, வாடா. வரையெல்லாம் போகட்டும். இந்த ராத்திரி பேர் என்ன? நாங்க இந்த ராத்திரி பேர் என்ன? தமிழ்நாடு போய் நான் என்ன பண்ணல போய் இந்த ராத்திரி பேர் ரசிக்க சொல்லு. சத்தியபுரி நாடு. சத்தியபுரி. 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 நான் பானிபூரி பானிபூரி. சத்தியபுரி வாயில என் போல விட்டு ஆத்த நாட்டு ஆண்டு வரும். ஒன்றரை கடுக்காம இருக்க வேண்டிய அமைச்சர் விசாக்கொடி. அமைச்சர் விசாக்கொடி. சரி, கிழக்கே எங்க திட்டம் போடாங்க.